நம்ம தமிழ்நாடு க்ரைம் ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கணும். அதே டைமு சென்னை க்ரைம் ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கணும். இதுதான் எல்லோரும் ஒரு லீட்ரு ஒரு ஜனங்களுடைய ஆசையாக இருக்கும், ஒரு குடும்பத்துடைய ஆசையாக இருக்கும். அப்போ தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருவாங்க. க்ரைம் ஃப்ரீ ஸ்டேட்டு, நல்ல ஊர், நல்ல ஜனங்க, நல்ல பாஷை ஜனங்க, க்ரைம்லாம் பண்ணுறது இல்லைன்ட்டு அப்போ தான் அவங்க நம்ம தமிழ்நாட்டு சென்னையில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒரு இதுவாக எப்படி சொல்கிறது, ஃபாரினில் அப்போ தான் மதிப்பாங்க. தமிழ்நாடுனா நல்ல ஜனங்க, சென்னைனா நல்ல ஜனங்க, திருடங்கெல்லாம் இல்லை, நாட்டு க்ரைம் ஃப்ரீ, இட் இஸ் அ க்ரைம் ஃப்ரீ ஸ்டேட்னு அவங்க காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட்டு எவனோ ஒருத்தன் அவர் இன்புட் கொடுப்பாராம் திருடங்களுக்கு, அவர் இங்கே அது இருக்குது இது இருக்குன்னு, அது பிரகாரம் இவங்க ஆக்ட் பண்ணுவாங்களாம். கேட்டால் 2007 கதையை ஓட்டுவான். அவன் வந்து சாமி, இவன் வந்து சாமி, அவர் வந்து இது ஆஃபீஸ் நடத்துகிறாங்களாம், சாமி ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில் க்ரைம்லாம் நடக்குமா, திருட்டுத்தனம்லாம் நடக்குமா, அது மாதிரி கான்செப்டை இது பண்ணி அன்ரியலிஸ்டிக் இது பண்ணி க்ரைம் பண்ணி திரிகிறாங்க. அல்பம் கேட்குறதுக்கே எனக்கே ஆச்சரியமானவள ஆர்டினரி மனுஷ பிறவி. அதனால் கெட்டையான பாதையிலலாம் போகக்கூடாது. ஏதோ ஆஃபீஸ் நடத்துகிறாங்களா, சாமி ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் க்ரைம்லாம் நடக்குமா, சாவெலாம் நடக்குமா, ஸோ அதெல்லாம் அங்கங்கே இன்புட் கொடுப்பாராம். அங்கே போய் கொலை பண்ணு, அங்கே போய் திருடு, அங்கே போய் பாழ் பண்ணுன்னு, அது மாதிரி பாழ் பண்ணின்னு வராங்க, நடந்துன்னு இருக்குது. அந்த காட் ஆஃபீஸில் இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. கடவுள் என்றைக்கும் எல்லாம் செத்து போனோம், அழிஞ்சு போனோம், க்ரைம் நடக்கணும், அது மாதிரி எண்ணவே மாட்டார். எனக்கு தெரியும், கடவுளை பார்த்த ஆள் நான். 2007 3 ஜனவரி. அதனால் அந்த கடவுள் ஆஃபீஸ்லாம் தீனதயாளன் அவருடைய ஆஃபீஸில் க்ரைம்லாம் நடக்கும். கூட பிறந்தவங்கள சாவடி, ஏமாத்து, நீ யாருன்னு தெரியாது, வெள்ளை திருத்து, கண்டக்காரனை பஜனை அடித்து அவனுக்கு அவர் ஒரு உலகத்தை லைஃப் ஸ்பேனை ஓட்டிட்டான். எந்த பெற்று போட அம்மா அப்பாவும் அது மாதிரி பிள்ளைங்களை பெற்று போடக்கூடாது. தீனதயாளன் மாதிரி, தீனதயாளன் அவன் கிரிமினல். அவர் வெளில சன் 3 ஸ்டார் காமிச்சிட்டு அவர் ஒரு தனி க்ரைம் ஆஃபீஸ் ரன் பண்ணின்னு இருக்காராம். அவர் போட்டு கொடுப்பாரான், அவனை போய் இது பண்ணுன்னு. அப்போது இந்தியன் அப்போ பாகிஸ்தான்காரன் அவன் எவ்வளோ போட்டு கொடுப்பான். அவன் இந்த கண்ட்ரி இந்தியாவில் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணான்ட்டு அவன் எவ்வளோ திங்க் பண்ணுவான். நம்ம சோல்ஜர்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம போலீஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஜனங்க அவ்வளோ